11th பொருளியலின் இந்திய பொருளாதாரம் பாடப்பகுதியில் உள்ள 25 வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 1 கர்நாடகத்தின் முக்கியமான தங்க சுரங்கப் பகுதி. சரியான விடை ஆப்ஷன் ஏ கோலார். கர்நாடகத்தின் முக்கியமான தங்க சுரங்கப் பகுதி கோலார் தங்க வயல். கொஸ்டின் நம்பர் 2 கீழ்க்கண்டவற்றுள் எது முன்னேற்றம் அடைந்த நாடு? சரியான விடை ஆப்ஷன் சி பிரான்ஸ். கொஸ்டின் நம்பர் 3 ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவதை குறிப்பிடுவது. சரியான விடை ஆப்ஷன் பி ஜிடிபி. கொஸ்டின் நம்பர் 4 கலப்பு பொருளாதாரம் என்பது. சரியான விடை ஆப்ஷன் பி பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது. கொஸ்டின் நம்பர் 5 இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை எந்த நகரில் தொடங்கியது? சரியான விடை ஆப்ஷன் சி பெங்களூர். இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை பெங்களூரில் தொடங்கியது. கொஸ்டின் நம்பர் 6 ஆற்றல் வளங்கள் எத்தனை வகைப்படும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ 2. புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள் என ஆற்றல் வளங்கள் 2 வகைப்படும். கொஸ்டின் நம்பர் 7 புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்களில் பொருந்தாத ஒன்று. சரியான விடை ஆப்ஷன் சி நிலக்கரி. நிலக்கரி புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளம். கொஸ்டின் நம்பர் 8 புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்களில் பொருந்தாத ஒன்று. சரியான விடை ஆப்ஷன் டி உயிரி எரிவளி. இது புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளமாகும். கொஸ்டின் நம்பர் 9 இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி 6. இந்திய கல்வி முறை 6 நிலைகளை கொண்டுள்ளது. 1 குழந்தை கல்வி, 2 தொடக்க கல்வி, 3 இடைநிலை கல்வி, 4 மேல்நிலை கல்வி, 5 இளநிலை பட்டம், 6 முதுநிலை பட்டம். கொஸ்டின் நம்பர் 10 எந்த ஆண்டு மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பில் வந்தது? சரியான விடை ஆப்ஷன் டி 1976ஆம் ஆண்டு. மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி 1976ஆம் ஆண்டு மாநில மத்திய அரசின் கூட்டு பொறுப்பில் வந்தது. கொஸ்டின் நம்பர் 11 நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வரும் அமைச்சகம். சரியான விடை ஆப்ஷன் சி மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம். நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வரும் அமைச்சகம் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம். கொஸ்டின் நம்பர் 12 வரவு செலவு திட்டத்தில் கல்வித்துறைக்கு எத்தனை சதவீதம் நிதி ஒதுக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் டி 3%. வரவு செலவு திட்டத்தில் கல்விக்கு 3% நிதி ஒதுக்கப்படுகிறது. சரியான விடையை தேர்ந்தெடு. கொஸ்டின் நம்பர் 13 1 இந்தியாவின் உடல்நலம் மாநில அரசின் பொறுப்பில் வருகிறது. 2 இந்தியாவின் உடல்நலப் பணிகள் மத்திய நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகிறது.
சரியான விடை ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் சரி. இந்தியாவின் உடல்நலம் மாநில அரசின் பொறுப்பில் வருகிறது. 2 இந்தியாவின் உடல்நலப் பணிகள் மத்திய நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகிறது. கொஸ்டின் நம்பர் 14 திருவள்ளுவர் எதனை அடிப்படை பொருளாதார நடவடிக்கை என்கிறார்? சரியான விடை ஆப்ஷன் சி வேளாண்மை. திருவள்ளுவர் வேளாண்மையை அடிப்படை பொருளாதார நடவடிக்கை என்கிறார். கொஸ்டின் நம்பர் 15 ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருந்தால் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகமில்லை என்ற கருத்தை கூறியவர்? சரியான விடை ஆப்ஷன் பி திருவள்ளுவர். கொஸ்டின் நம்பர் 16 மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா துறைமுகங்கள் மூலம் எத்தனை சதவீத வாணிகம் நடைபெறுகிறது? சரியான விடை ஆப்ஷன் டி 90%. மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா துறைமுகங்களில் 90% வாணிகம் நடைபெறுகிறது. கொஸ்டின் நம்பர் 17 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி? சரியான விடை ஆப்ஷன் பி பி.ஆர். அம்பேத்கர். பி.ஆர். அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி என்று அழைக்கப்படுகிறார். கொஸ்டின் நம்பர் 18 கிராமங்களில்தான் இந்தியா வாழ்கிறது என்று கருதியவர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ காந்தி. கிராமங்களில்தான் இந்தியா வாழ்கிறது என்று கருதியவர் காந்தி. கொஸ்டின் நம்பர் 19 பொருளாதார திட்டமிடுதலை இந்திய நாட்டில் அறிமுகப்படுத்தியவர்? சரியான விடை ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு. பொருளாதார திட்டமிடுதலை இந்திய நாட்டில் அறிமுகப்படுத்திய என்ற பெருமை ஜவஹர்லால் நேருவையே சாரும். கொஸ்டின் நம்பர் 20 பச்சை காந்தி என்று அழைக்கப்படுபவர்? சரியான விடை ஆப்ஷன் பி ஜே.சி. குமரப்பா. பச்சை காந்தி என்று அழைக்கப்படுபவர் ஜே.சி. குமாரப்பா. அவரை பச்சை காந்தி என்று அழைத்தவர் ராமச்சந்திர குஹா. கொஸ்டின் நம்பர் 21 மக்கள் தொகை அடர்த்தி எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை. கொஸ்டின் நம்பர் 22 சரியான விடையை தேர்ந்தெடு. சரியான விடை ஆப்ஷன் சி மக்கள் தொகை அடர்த்தி ஈக்குவல் அப்பகுதியின் நிலப்பரப்பு குறிப்பிட்ட நிலப்பரப்பின் மொத்த மக்கள் தொகை. கொஸ்டின் நம்பர் 23 தேசிய துறைமுக வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1950. 1950ஆம் ஆண்டு தேசிய துறைமுக வாரியம் அமைக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 24 இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் என்று வர்ணித்தவர்? சரியான விடை ஆப்ஷன் சி காந்தி. காந்தி இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் என்று வர்ணித்தார். கொஸ்டின் நம்பர் 25 உழவு தொழில் மற்ற தொழில்களை விட உயர்ந்தது என்று கூறியவர்?
சரியான விடை ஆப்ஷன் பி திருவள்ளுவர். உழவு தொழில் மற்ற தொழில்களை விட உயர்ந்தது என்று திருவள்ளுவர் கூறினார்.